படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகா போன மாதிரி இருந்தது. ஹாலிவுட் மூவியோட டப்பிங் பார்த்த மாதிரியே இருந்தது. செகண்ட் ஆஃப் ஓகே சூப்பர். கமலஹாசன் சாரோட அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமிதாப் பச்சன் சாரோட அந்த ஃபைட் சீன் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கதையை ஃபேஸ் பண்ணி ஒரு கல்கிங்கிற ஒரு பிக்சர்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நண்பகத்தன்மையா இருக்கா இந்த கதை நடக்கும்? கல்கியை நம்ப மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்ல. எல்லா மதத்திலுமே கண்டிப்பா இந்த உலகம் வந்து திருப்பி ஒரு உலகம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எல்லா மதத்திலுமே இருக்கு. இந்த மதம் கிடையாது. அதை நம்பும் போது இதையும் நம்ம நம்புவோம். நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல மார்வல்ஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட் சீன்ஸ்ல வருது. அந்த ஃபைட்ல புராண கதைகள்ல இருந்து கொண்டுட்டு வந்த விஷயம் தாங்கிறத காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அப்படின்னா 2000 உலகம் அழிஞ்சிருக்குங்க, ஏன் அழியல? ஆக்சுவலி கல்கிங்கிறது வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஒரு 60 அதுல சொல்லிருப்பாங்க 6000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு நட்சத்திரம் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் பறந்துருச்சுன்னா, உயிர் பறக்கலன்னா திருப்பி 6 வருஷம் உலகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு 6000 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு 6000 வருஷத்துக்கும் கேப் கொடுக்குறோம். அந்த ஒரு சின்ன இன்க்ளூட் அங்கங்க நிறைய குறியீடுகளை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சிவன் குறியீடுகளா இருக்கட்டும். தன்மையா இருக்கா? இது நடக்குமா? 2800 உலகம் அழிஞ்சு இந்த மாதிரி வருமானு கேட்கறாங்க. நம்ம இப்ப எலக்ட்ரானிக் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமா இப்ப வந்து பயங்கர இப்ப வந்து ஒரு 6000 வருஷம் கழிச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் உலகம் மாறுங்கிற ஒரு மகாபாரதத்தை நம்பாதவங்களுக்கு இருக்காது. மகாபாரதத்தை நம்புறவங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை யார் பெஸ்ட் ஆக்டிங் பண்ணி? அமிதாப் பச்சன் ரோலா இருக்கட்டும், அதே பிரபாஸ் அவரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. காமெடியாவும் கொண்டுட்டு போயிருந்தாங்க. கடைசி வரைக்குமே அவர் அந்த காமெடி சென்ஸ் சண்டை இந்த ரெண்டையும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்ப பிரபாஸ் லாஸ்டா வந்து நிறைய படங்கள் வந்து இதாகல. இந்த படம் ஒரு ஹைப் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. பார்ட் 2க்கான அந்த ஒரு ஹைப் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கமலஹாசன் சாரோட லாஸ்டா கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க ஒரு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடங்களை விட எனக்கு அது ஒரு ஹைப் கொடுத்திருந்தது. கமலஹாசன் சாரை வந்து நான் ட்ரைலர் பார்க்கும்போது அவர் ஒரு பாசிட்டிவா தான் காட்டுவாங்க. பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். கடைசி அவர் தான் வில்லன் காமிச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசி நம்ம ஆள வந்து கமலஹாசன் ஒரு லாஸ்டா கொண்டுட்டு வருவாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேல் உலகத்துல தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேல் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இப்ப நம்ம எலக்ட்ரானிக்கா ஒரு விஷயமா பண்ண இப்பதான் நம்ம பூமிக்கு அடியில எல்லாம் மேல் உலகம் சொல்றாங்க. பூமிக்கு அடியில இருக்க விஷயத்த நம்ம உரிய இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் எவ்வளவுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போக 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 இந்த உலகம் அழியுங்கிற விஷயமும் அதுல இன்க்ளூட் பண்ணி சின்ன சின்ன குறியீடுகள் மூலமா இன்க்ளூட் பண்ணாதான் ரொம்ப நல்லா. பெருசா டீட்டெயிலிங்கா ஒரு விஷயத்த காட்டுறத விட ஒரு குறியீடுல ஈஸியா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியாலேயே ஹாலிவுட் கூட எடுக்க முடியும் நம்பிக்கை கண்டிப்பா வருதுங்க. படத்துல வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல காட்டின அந்த ஒரு விதம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பரா. நான் இமேஜினேஷன் கொண்டுட்டு வரதுங்கிறது வந்து புராணங்கள்ல இருந்து கொண்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான. புராண கதை சொல்றீங்கல்ல, அது ஒரு கற்பனை காவியம் தான். ஒரு ஆனா நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு அங்கங்க ஒரு கிட்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க 6000 வருஷம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் அதெல்லாம் செயலில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. லைக் பாக்குற 3 hours வந்து ஒர்த்தா தான். யாரோட ஆக்டிங் பெஸ்ட்? எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணாங்க. உங்களுக்கு பெஸ்ட் சீன் என்ன? கிளைமேக்ஸ் ரிவீலிங் சீன் நல்லா இருந்துச்சு. மெயினா எல்லா கிராபிக்ஸுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே டேமேஜ் இல்லாத மாதிரி சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம், ஏன்னா இது வந்து ஒரு புது வேர்ல்டு, இதுக்குள்ள போகும்போது லைட்டா லேகா தெரியும். உள்ள கதை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிக்கப் ஆயிடும். நண்பகத்தன்மை கண்டிப்பா இருக்கு. அதாவது 6000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்ற ஒரு உலகத்தை ஒரு மேட் மேக்ஸ்ல காட்டுறான். சோ இந்த மேட் மேக்ஸ்ல எல்லாம் எப்படி காமிப்பாங்களோ அந்த மாதிரி லைட்டா ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச். அப்ப அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நடக்குமான்றது தெரியல. இவங்க ஃபேண்டசியா எடுத்திருக்கிறது நல்லா இருக்கு. அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நம்ம பழைய மகாபாரதத்தை லைட்டா லிங்க் பண்ணிருக்காங்க. சோ அது லிங்க் பண்ணும்போது இன்னும் ஓகே, நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நல்லா இருந்துச்சு. இல்ல அதுதான் கேக்குறேன், இது நம்பலாமா நம்ப கூடாதா? கதையா படமா பார்க்கணும், அவ்வளவுதான். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அது படமா பார்க்கணும். நல்லா சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் ஒர்த்தா. கமலஹாசன் பாக்குறப்ப எப்படி இருக்கு? டிஃபரெண்டா அவரு மாதிரியே தெரியல, ரொம்ப டிஃபரெண்ட் லுக்ல இருக்காரு. மேபி இதுவும் ஒரு யூனிவர்ஸ் தான். அடுத்த பார்ட்ஸ்ல அவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். எப்படி இருக்கு மேக்கப் போட்டு பாக்குறப்ப? மேக்கப் போட்டு பார்க்கும்போது அது அவரு மாதிரியே தெரியல. முதல்ல அது அவர் மாதிரியே தெரியல. போக போகதான் அது அவரோட வாய்ஸ் கொடுக்கும்போது தெரிஞ்சது. பட் ஆனா அவர் நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கு போல. லைக் ஒரு பெரிய நெகட்டிவ் ஷேட்ஸ் அண்ட் பெரிய வில்லன் இருக்கக்கூடிய படம் அப்படிங்க. படம் தான் ப்ரோ. புராண கதை எல்லாம் பார்ப்பாங்கல்ல நிறைய பேர், அவங்க எல்லாம் கண்டிப்பா படம் பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டிபேட்டபிள் தான். ஸ்டோரி பிடிக்குமான்றது புராண கதையும் இந்த டெக்னாலஜியும் கம்பைன் பண்ண மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த கதை நம்பகத்தன்மையா இருக்கா? நம்பகத்தன்மைன்றதோட சுவாரஸ்யமா இருக்கு. பிரபாஸ் ரோலே வந்து என்ன கேரக்டர்னு புரிஞ்சுக்க முடியாமல் தான் வச்சிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு வாட்டி தியேட்டர்ல பார்க்கலாம். நல்லா நம்பகத்தன்மைன்னா இந்த கதை அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை நடக்குமா நடக்காதா? சரி, நான் ஒன்னு கேட்கிறேன், தப்பா வச்சுக்கலாம். கடவுள் வந்து இருக்காரா இல்லன்னு அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்காருன்றது நம்ம பிலீஃப். அந்த மாதிரி வந்து இந்த புராண இதெல்லாம் நம்புறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறவங்க பிடிக்கும். 2800 இந்த மாதிரி நடக்குமா இல்ல நடக்காதா? நடக்குமா நடக்காதான்றதோட பிலீஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஸ்டோரி நடக்குமான்னு தெரியல, கோர் பிலீஃப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த கடவுள் நம்பிக்கை
நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தான் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு நம்ம கெஸ் பண்ண முடியாதுல்ல. கடவுள் நம்புற தன்மை இருக்குல்ல, வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அதுதான் படத்துல யாரோட நடிப்பு பிடிச்சிருக்குன்னா அமிதாப் பச்சன் சார் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. புராண கதை சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லிட்டாங்க, பட் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாம தான். அந்த பிரபாஸே வந்து ஹீரோவா வில்லனான்ற மாதிரி கன்ஃபியூஷன் சொல்றதோட பண்ண முடியாம இருக்கு. கமல்ஹாசன் எவ்வளவு நேரம் சொல்றதோட கொஞ்சம் சீன் சொன்னாலும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து இப்ப சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. இல்ல பெஸ்ட் ஆக்டிங் பார்த்தா யாரு? அமிதாப் பச்சன், பிரபாஸ், பசுபதி தமிழ்ல. அப்புறம் கமல்ஹாசன் பாக்குறது எவ்வளவு டிஃபரெண்ட் இல்ல. அதான் எனக்கு வந்து அந்த முதல்ல வந்து எனக்கு கண்டுபிடிக்க அமித் சார் தான் தெரியுது அந்த ரோல். அதனால கொஞ்சம் மேக்கப் வைஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து நண்பகத்தன்மையா கேட்டாங்க. உலகம் 2000 அழிஞ்சிருன்னு சொன்னாங்க. நான் இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. நடக்காதுன்னு எப்படி கூட சொல்ல முடியும்? நிறைய விஷயம் வந்து நடக்கும்னு சொன்னாங்க, நடக்கல. நடக்காதுன்னு சொல்ற விஷயம் நடக்குது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடவுள் மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாகுதா, அதுதான் விஷயம்.